வணக்கம். என்ன எலெக்ஷன் ஃபீவர்லாம் வந்து முடிஞ்சிருச்சா? சரி வாங்க திருப்பியும் நார்மல் லைஃப்குள்ளே வந்து போகலாம். எனிவே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மைக்கேல் ஜாக்சன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு நான் தான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. மைக்கேல் ஜாக்சனை தெரிஞ்சவங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்தது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட டிஸ்கோகிராஃபி, அவர் என்ன பாட்டு எப்போ போட்டார், எந்த பாட்டு ஹிட்டு ஃப்ளாப்பு, எந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸில் டாப் 10ல் வந்துச்சு, எந்த ஆல்பம் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆச்சு, இதெல்லாம் தெரிஞ்சதை விட மைக்கேல் ஜாக்சனோட பர்சனல் லைஃப்பை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் அப்படி தெரிஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 90s early 2000s அவரோட இறப்புக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச லைஃப் ஒன்று இருக்குல்ல, அதற்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஸ்டார் தாங்க. இப்போ நம்ம ஊரில் சில நடிகர்கள்லாம் பிறக்கும் போதே நடிச்சிட்டாங்க, 5 வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க சினிமா அப்படின்னு தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு இந்த சினிமாவை வந்து தள்ளி வச்சுட்டா வேற என்னமே தெரியவே தெரியாதுல்ல. அந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிறவர் ஸ்டார்டம்காக பிறந்தவர். ஸ்டார்டம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே அவருக்கு வந்துருச்சு. பட் அவர் எப்படி அவரை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டாரு, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்னஸ்க்குள்ளே போகிறதுக்குள்ள தகுதி உள்ள பையன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக வந்து மாறினா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் படத்துடைய கதை. குறிப்பாக வந்து ஜாக்சன் 5 அப்படிங்கிற ஒரு பேண்டு, ஒரு 5 அண்ணன் தம்பிகள் இருக்காங்க, கருப்பிடத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான சூழ்நிலையில் வந்து அந்த 5 பசங்களையும் வளர்க்குறாரு. அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அடி பின்னிடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் வெள்ளை இனத்தவர்கள் வந்து குழந்தைங்களை கண்டிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பிடத்தவர்கள் வீட்டில், நம்ம வீட்டில் எப்படி சும்மா வந்து 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெரம்பை கையாளுவார்களோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான பசங்களை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லலாம், கொஞ்ச நேரத்தில் அப்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த ஜாக்சன் அந்த பசங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கடினமான சூழ்நிலையில் ஸ்டார்ஸாக மாற்றுறதுக்காக அந்த பேண்டு அந்த பசங்களை எப்படியாவது வந்து தயாரிக்கணுன்றதுக்காக அந்த அப்பா எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலேருந்து வந்து படம் ஆரம்பிக்குது. 5 பேருமே ரொம்ப ஸ்பெஷலானவன் தான். ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப துடுக்காக இருக்கான். எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாருமே வந்து பாட்டு பாடுவாங்க. பட் அவன் மட்டும் பார்த்திங்கன்னா 5 பேரில் தனியாக தெரியுதான். அவன் பண்ணுறது ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 5 பேரும் சேர்ந்து பேண்டாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் எடுக்கிற நிறையா டிசிஷன்ஸ்னால, இவன் பண்ணுற நிறைய விஷயங்கள்னால அந்த பேண்டு வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. டிவி ஷோஸ்லேயும் கலக்கிறான், லைவ் ஷோஸ்லேயும் கலக்கிறான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 5 பேரில் ஒரு சேனலில் இவன் வந்து தனியாகவே வந்து மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இவனோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பக்கம் வந்து இவனுக்காக என்கரேஜ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், இன்னொரு பக்கம் வந்து இவனை வந்து ஒரு பக்கம் நம்பினாலும் நிறையா சந்தேகங்களோடு வந்து இவனை வழி அனுப்புகிற அம்மா, தொடர்ந்து கடினமாக இருந்தாலும் பையனுடைய டேலண்ட் மேலே நம்பிக்கை வைக்கிற அப்பா, ஆனாலும் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பினத்தவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன தான் முன்னேறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கும் உண்டான முட்டுக்கட்டைகள், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கார் அப்படிங்கிறதுனால இவர் மேலே எழுப்பப்படுற சந்தேகங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி மைக்கேல் ஜாக்சனாக ஆகிறான் அப்படிங்கிறது தான் கதை. படத்தோட கதையை சொல்லிட்டேன், ஸ்பாய்லர் சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்கடா, ரொம்ப டூ மச்சாக இருக்கும். ஏன்னா மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சும் ஒரு படமாக காட்டுறப்போ அந்த படம் நம்மளை கேப்டிவேட் பண்ணிச்சா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் ஆல் டைம், இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த சாதனைகளை யாராலையும் முறியடிக்க முடியல. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் கண்மூடித்தனமாக சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு நபரோட லைஃபு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியாலிட்டிக்கு ஒத்து போகவே இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஷன், ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப் இல்லையா. அப்படி ட்ராமேட்டிக்காக இருக்க ஒரு லைஃப்பை படத்தில் காமிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதை எப்படி வந்து மக்கள் வந்து ரசிக்கணும், அதை எப்படி வந்து அந்த பிரம்மாண்டத்தோடு பார்க்கணும், அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா மைக்கேலோட லைஃப்பில் நடக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்ஃபேக்ட் மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸே இல்லாதவங்க 2K கிட்ஸ் அந்த படத்தை பார்த்தாலும் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ 90s கிட் ஒருத்தன் போய் அந்த படம் பார்க்குறான், மைக்கேல் ஜாக்சனோட வெறித்தனமாக ஃபேன்னா சும்மா புல் அரிச்சிட வேணாங்க, நீங்கள் சும்மா ஏதோ ஒரு படம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து முதல் டிசப்பாயின்மெண்ட். ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே வந்து ஒரு காட்சியில் அதோட ஒளிப்பதிவு, அதோட ஷார்ட் அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய செட்டு, அதன் மூலியமாகவே இந்த படத்தோடைய பிரம்மாண்டத்தை அளவுகோலை நீங்கள் வந்து கணிச்சிடலாம். இந்த படத்தோட மெயின் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிராண்டியர் அப்படிங்கிறது எது பார்த்து போவோம்ல. மைக்கேல் ஜாக்சனோட லைஃபும் பிரம்மாண்டம், அவரும் பிரம்மாண்டமான ஒரு பர்சனாலிட்டி. பட் இந்த படம் வந்து பேசிக்காக அந்த டிவி டாக்குமெண்ட்ரிக்காக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரின்னு சொல்ல முடியாது, டிவியில் போடுறதுக்கு மட்டுமே டெலிஃபிலிம் அப்படின்னு எடுப்பாங்கள்ல, அந்த ஃபீலிங்கோடையே இந்த படம் வந்து ஆரம்பிக்குது, அந்த ஃபீலிங்கோடையே இந்த படம் வந்து நகருது, அந்த ஃபீலிங்கோடையே இந்த படம் வந்து முடியுது. இதை வந்து நான் மட்டும் இல்லை, தேட்டரில் வந்து என் கூட பார்த்த நண்பர்கள், தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை தான் வந்து உணர்ந்து இந்த படத்தோட முதல் விமர்சனமாக இன்டர்வல்லே நிறைய பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது
ரொம்ப நாளாக எதிர்பார்த்தோம். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் போன படங்கள் ஹெயில் மேரி படத்துக்கு போனப்பவும் சரி, ஹாப்பர்ஸ் படத்துக்கு போனப்பவும் சரி, இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து போடுறாங்க. அப்போ வந்து நான் அப்புறம் இன்னும் 2 பேர்னு சொல்லிட்டு எல்லாருமே மட்டும் கத்துறோம் ஊ அப்படின்னு சொல்லி ஹோல் தேட்டரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருச்சு. அதான் யோசித்தேன், ஓகே உட்காந்துருக்கவங்கலாம் வந்து 2K கிட்ஸ் போல இருக்குது, மைக்கேல் ஜாக்சன் எவ்வளோ பெரிய தலைக்கட்டுன்னு தெரியல போல இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். விடுறா, மைக்கேல் படம் வரும் அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 90s கிட்ஸ் தான் இருப்பாங்க, மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க, எல்லாருமே சும்மா கத்தி கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா எல்லாருமே வந்தாங்க, கத்துனாங்க. எல்லாருமே மோஸ்ட்டாக 90s கிட்ஸ் தான், மைக்கேல் ஜாக்சனோட வெறித்தனமான ஃபேன் தான். இன்ஃபேக்ட் இந்த படங்களில் அடிக்கடி பாட்டு நம்ம முன்முடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். ஆனால் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னடா படம் பார்த்துட்டு இருக்கோம், என்னடா கதை இது, அவரோட ரியல் லைஃப்பில் நம்ம பார்த்த ஃபுட்டேஜஸே திருப்பி பார்த்துருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போல இருக்கே, திஸ் இஸ் இட் அப்படிங்கிற அவரோட டாக்குமெண்ட்ரி, சாவதுக்கு முன்னாடி இருந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தாலே நல்லா இருந்திருக்கும் போல இருக்கே சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப பிளாண்டாக, அதாவது தமிழில் சப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து ஜஃபர் ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சனுடைய ரோலை நீங்கள் பண்ண போகிறீங்க. குறிப்பாக ப்ரூஸ்லிக்கு வந்து நடந்திருக்கு. ப்ரூஸ்லியோட ரோலில் ப்ரூஸ்லியாகவே நடித்தவங்க இல்லை, ப்ரூஸ்லிக்கு அப்புறம் அவரை மாதிரியே வந்து அவங்க நிறைய பேரால் சோபிக்கவே முடியல. ஏன்னா ப்ரூஸ்லி எல்லாருமே அவ்வளோ ரசிச்சுட்டாங்க. இன்ச் பை இன்ச் பார்த்து வந்து நம்ம வந்து 3D பிரிண்டர் மாதிரி மனசில் வந்து பதிஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சனையும் அவரோட எல்லா காலகட்ட உருவத்திலையும் மனசில் வந்து பதிஞ்சு வச்சுருப்போம். ஸோ அந்த ரோலை வந்து ஃபில்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மைக்கேல் ஜாக்சனோட நெஃப்யூவே தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மாமாவுடைய ரோலை வந்து பண்ணுறதுக்காக வந்திருக்காரு ஜஃபர் ஜாக்சன். ஜஃபர் ஜாக்சன் அந்த காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஃபுல்லாக ஒத்து போயிருக்காரான்னு கேட்டால் இல்லை. பட் அவர் எடுத்திருக்க அந்த சிரமம், அவர் போட்டிருக்க டெடிகேஷன், முடிஞ்ச அளவுக்கு உடல் அமைப்பு, அந்த வாய்ஸு, மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே முகம் இல்லைனா கூட அதற்கு ஒரு சிரத்தை எடுத்து அவர் அதே மாதிரி வந்து இம்பர்சனேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டருக்காக வந்து முழுக்க டெடிகேட் பண்ணி வாழ்ந்திருக்காரு. நிறையா ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே காமிக்கிறதுக்கு கேமராமேன் மெனக்கெட்டாலும் இந்த படத்தை மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராண்டரோட காட்டுறதுக்கு வந்து தவறிட்டார். ஜஃபர் ஜாக்சனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தாலும் அவர் வந்து பேசுறது, உடல் மொழி, நடக்கிறது, டான்ஸ் ஆடுறது, பாடுறப்போ பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருந்தாலும் அது படத்தோட அந்த கதையோட்டத்துக்கு ஒட்டவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இன்ஃபேக்ட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரியாலிட்டியில் நடந்த விஷயங்களை காட்டாமல் அப்படி ஈஸியாக கடந்து போயிருக்காங்க. ஜெனட் ஜாக்சன் அவங்களும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாப் ஸ்டார். அவங்க வந்து மைக்கேல் ஜாக்சனோட தங்கச்சி, அவங்கள மாதிரி முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க ஜஃபர் ஜாக்சனோட, ஐ மீன் லைக் மைக்கேல் ஜாக்சனோட லைஃப்பில். அந்த கேரக்டரை காட்டாது. இந்த மாதிரி வந்து பைவட்டான ரோல்ஸ் யாரெல்லாம் மைக்கேல் ஜாக்சனோட லைஃப்பில் ப்ளே பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கதைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தா தானே அந்த ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தன் ராக்ஸ் டு ரிச்சஸ், அதை கஷ்டப்பட்டு மேலே போகிறான் அப்படிங்கிறது ஒரு கதை. பட் சின்ன வயசுலேயே ஒருத்தன் ஃபேமஸ் ஆகிட்டான் அண்ணன் தம்பிங்களோடு சேர்ந்து. பட் தன்னை ஒரு ரீஇன்வென்ட் பண்ணி வந்து வேர்ல்டோட டாப்புக்கு போகிறான் அப்படிங்கிற டிரான்சிஷனை காட்டுறதுக்கு அந்த கதையோட ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து சேர்த்துருக்கணும். அது ஏற்கனவே ஸ்கிரிப்டில் இருக்குது உங்களுக்கு. பட் மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையில் இருக்கிற அவ்வளோ பேசப்பட்ட மூமெண்ட்ஸ், உலகத்திலே ஃபேமஸான மூமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க மேக்கப்புக்காக, ட்ரெஸ்ஸிங்காக செஞ்ச மெனக்கெடுதல கொஞ்சம் கூட காட்சி அமைப்புகளை செய்யவே இல்லை. அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நிஜமாவே எப்படி டிசப்பாயிண்டிங்காக ஸ்டார்ட் ஆச்சோ அப்படி டிசப்பாயிண்டிங்காகவே வந்து முடியுது. என்னடா இவ்வளோ நெகட்டிவாக ஒரு படத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நிஜமாவே மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸ் யார் போனாலும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், ஒரு எப்படி சொல்கிறது, என்னடா அது வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, சொதப்பிட்டாங்களே அப்படின்னு தோணும். பொஹீமியன் ராப்சோடின்னு ஒரு படம், ஃப்ரெட்டி மெர்க்குரி அப்படின்ற ஒரு குவீனோட லீட் சிங்கர், அவரை பற்றின படம் தான் ரமி மாலிக் நடிச்சிருப்பாரு. நல்லா எடுத்திருப்பாங்க. அதற்காக அவருக்கு அவார்ட்லாம் வந்து கிடச்சிது. அந்த படத்துடைய பாதி மெனக்கடல் கூட இந்த படத்துக்கு இருந்திருந்தால் மைக்கேல் அப்படிங்கிற படம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். பட் நல்ல சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மைக்கேல் ஜாக்சனோட இறப்புக்கு அப்புறமா மைக்கேல் ஜாக்சனோட கதையை வந்து படமாக எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து முதல் முறை. பட் அதில் முதல் முறையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்ல, பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர், சமூக வலைதளத்தில் கிரிட்டிக்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஆல்ரெடி கிழிச்சு தொங்க விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் $200 மில்லியன் போட்டு எடுக்கப்பட்ட இந்த படம் அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பண்ணுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம ஊர்லேயே மைக்கேல் ஜாக்சனுக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குமோ அந்த ஊரில் எல்லாருமே போய் பார்ப்பாங்கல்ல. பட் இந்த பேட் மவுத் பப்ளிசிட்டினால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே வந்து படுத்துறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனவே இந்த படத்தில் என்னடா ஒரே ஒரு ரிலீஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ஆடவே தெரியாதவனுக்கும் பாடவே தெரியாதவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு வந்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவான்ல. அது எல்லாமே மைக்கேல் ஜாக்சனுடைய பாடல்கள் 90s அண்ட் early 2000s
ஆடியன்ஸ்லாம் அந்த பாடல்களை எல்லாருமே கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தோட கலந்துருச்சு அப்படின்றான். அது லைஃப் ஃபுல்லாக மறக்கவே மறக்காது. அப்பேற்பட்ட பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா பல பாடல்களை இந்த படத்தில் ஃபுல்லாக ஸ்கேட்டர் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிஜமாவே ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு திரையரங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல்களுக்கு வைப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு கிடைச்ச எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நல்ல ஒரு மெமரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட வெளில வந்து எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஸ்டீவ் ஜாப்ஸ் படம் யாராவது ஒருத்தர் எடுத்தாங்க ஓடல, பட் இன்னொருத்தர் ஒரு சூப்பராக எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஃப்யூச்சரில் மைக்கேல் ஜாக்சனுக்கு உண்டான ஒரு நல்ல படத்தை எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு வந்து காத்திருக்கேன். எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வேறு வரப்போதான். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கே தாங்கலை, செகண்ட் பார்ட் எப்படி இருக்க போதோ.